பேர் உங்களோட முழு பேர் சொல்லுங்க. இந்த அகமது ஷஃபீக். அகமத் ஷஃபீக். அகமத் ரஃபீக்கா? அகமத் ரஃபீக். சரி, எங்க இருந்து கதைக்கிறீங்க? இந்த மாவட்டம் அம்பாறை. அம்பாறையில இருந்து கதைக்கிறீங்க. உங்களோட சிம்முக்கு சரி டயலாக் அனுப்ப போற எஸ்எம்எஸ் எல்லாம் நீங்க சரியான முறையில செக் பண்ணி பாக்குறது இல்லையா? செக் பண்ணி பாக்குறேன், சொல்லுங்க. ஆல்ரெடி முந்தி ஒருத்தர் இதே கேள்வி கேட்டாரு, சொல்லுங்க. வேலைங்களா சார்? இதே கேள்வியை தான் முந்தியும் கேட்டாரு. ஓகே. உங்களோட சிம்முக்கு வந்து சார் கடந்த 11ஆம் மாதம் 30ஆம் தேதி டயலாக் மெகா வாசனம் மூலம் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு நீங்க பாவிக்கிற சிம்முக்கு வந்து சார் ரூபாய் 25 லட்சம் கேஸ் பிரைஸ் ஒன்று வந்திருக்குது. அது சம்பந்தமா நாங்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிடுவோம். இதை 12ஆம் மாதம் 30ஆம் தேதி கிடையாது எங்களை கொழும்பு ஹெட் ஆஃபீஸ்ல வந்து பெற்றுக்கொள்ளுங்க. இதுக்கான அரச வரி டயலாக் சார்ஜஸ் எதுவும் மறவிடப்படாதுன்னு சொல்லி உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா தகவல் அறிவிச்சிருந்தாங்க. ஏன் சார் இவ்வளவு காலமா வருகை தந்து கொள்ளலப்பா? கிடைக்கல, பார்க்க கிடைக்கல. உங்களோட சிம் கார்டில் உள்ள பணப்பரிசோதனை சார் அதாவது 12ஆம் மாதம் 30ஆம் தேதியோட கேன்சல் ஆகி இலங்கை மத்திய வங்கிக்கு உங்களோட செக்கை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இலங்கை மத்திய வங்கி தான் உங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணி தர போறாங்க. சாதாரணமா நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலமா எங்களோட லைன்ல இருந்து உங்களுக்கு இந்த பணத்தை எடுக்கலாம். நீங்க எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா அந்த பணப்பரிசு? எடுக்கலாம். சாதாரணமா நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க? பிஓசியும் பீப்பிள்ஸும் யூஸ் பண்றீங்க. சாதாரணமா இன்றைக்கு வந்து சார் அதாவது இன்றைக்கு 5 பேங்க்ல தான் 8 ரூபாய் தந்திருக்காங்க. பிஓசி, என்எஸ்பி, ஹெச்என்பி, கொமர்ஷியல், சம்பத் பேங்க். இந்த 5 பேங்க் மூலமா மாத்திரம் பணம் எடுக்க முடியும். அதாவது நீங்க பிஓசி யூஸ் பண்றீங்க, உங்களோட பிஓசி அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டாலும் காசு எடுத்தாலும் எஸ்எம்எஸ் எல்லாம் வரதா சார் இருக்கு? எந்த நம்பருக்கு வரது சார் இருக்கு? டயலாக். சரி சார், அதாவது இந்த கதைக்கு எந்த நம்பருக்கா இல்லாட்டி வேற நம்பருக்கு? இதே நம்பருக்கு தான் வரும். சாதாரணமா இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து சரி ஆன்லைன் அக்கௌண்டா ஜாயிண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க? ஹலோ, ஜாயிண்ட் இல்ல, தனி அக்கௌண்ட். நார்மல் சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்க? சேவிங் அக்கௌண்ட். ரைட், ஓகே. என்ன காரணம்னு சொன்னா சார் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பெருமதியான பணப்பரிசு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களோட அக்கௌண்ட் வந்து பெருமதியானதா இருக்கணும். சாதாரணமா உங்களோட அக்கௌண்ட்ல குறைஞ்ச அமௌண்ட் ஒன்று தானே இருக்கணுமே தவிர அதிகமான அமௌண்ட் இருந்துச்சுன்னா பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதாவது உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் எவ்வளவு மாதிரி பேலன்ஸ் இருக்குது? 170 கிட்ட இருக்குது. சாதாரணமா இப்போ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுனா இந்த பணம் வித்ட்ரால் பண்ணாலும் உங்களோட பணத்தை அதாவது இந்த போனுக்கு அடிக்கடி எஸ்எம்எஸ் வாரது தானே. சாதாரணமா கடைசியா நீங்க எப்போ உங்களோட பேங்க்ல கொடுக்கல் வாங்கல் செஞ்சீங்க? இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. 10 நாளைக்கு முன்னாடி. காசு எடுத்தீங்களா காசு போட்டீங்களா? காசு எடுத்தீங்க. ரைட், ஓகே. சாதாரணமா இந்த பண பரிசை உங்களுக்கு எடுக்கிறேன்னு சொன்னா சரி இப்போ எங்களோட லைன்ல இருந்தா இதெல்லாம் செய்யணும். சாதாரணமா இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி முழு பேரையும் உங்களோட ஐசி நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் அறிவிக்கணும். அறிவிச்சு கொள்ள 7 மாசம் இருக்கு. அறிவிக்க இயலும். சரி, ஓகே. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களோட அக்கௌண்ட் புக்ல உள்ள மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் தந்துட்டு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பர் உங்களோட டீட்டெயில்ஸ் தந்தா தான் சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர இயலும் பணத்தை. என்ன செய்ய போறீங்க? நீங்க இப்ப உடனடியாக லைன்ல இருந்து உங்களுக்கு இந்த பணத்தை எடுக்கல. எப்படி ஒரு வேலை செய்யுங்க? உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் சார் டிரான்ஸ்ஃபர் பண்றது. உங்களுக்கு அக்கௌண்ட் மூலமா எடுத்துக்கொள்ள நீங்க எப்படி ஒரு வேலை செய்யுங்க? ஹலோ, என்ன செய்யணும் சொல்லுங்க. இந்த தொழில வந்து மிச்சங்காலம் கூட செஞ்சுட்டீங்களா? விலங்கல்ல தொழில மிச்சங்காலம் கூட செஞ்சுட்டீங்களா? இல்ல கிட்டத்தட்ட நல்ல வருமானம் வருதா? வருமானம் இது வரைக்கும் வர இல்ல. ஏம்மையா இப்படி லம்பளம் நடத்துறது? நமக்கு இறைவனுக்கான் இல்லையா? ஏன்டா இப்படி எல்லாம் இருக்கு? எங்க மச்சான் யாரும் வேலைக்காரானோ இல்லையே. இது இப்ப கடன் ட்ரெண்டா போகுது மச்சான். இல்லங்கல்ல இது இப்ப கடன் ட்ரெண்டா போகுது. எல்லாரும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டுக்கிட்டீங்க. அங்கால சிங்களத்திலயும் போகுது. இங்க தமிழ் எத்தனை குரூப்பா பிரிஞ்சிருக்கீங்க? என்ன செய்யுங்கடா, கஷ்டம். கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணி பில்லு கட்டணும், மசித வாழ்க்கை 400 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு ஒரு குண்டையும் இல்லை. அதுக்கு என்ன செய்யறதுன்னு கால கொடுமைகள். எதுக்கும் கவனமா செஞ்சுட்டு போங்கடா. மறியல் கம்பி கூடு அது விதியா நாட்டு. இறைவன் நம்ம பாதுகாக்கணும் மச்சான். எங்களை வேணா இல்ல தமிழ நட தெரியாது எனக்கு. எல்லாம் நீங்க
ஓ இது வேறு ஜூ மாதிரி சாப்பிட்டா ஆளு இல்ல பாய். நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சா? ஃபுல் ட்ரைனிங் ஆகுவா? அதான் சிங்களத்துல போகுது, அது வேற குரூப்பா? அது யாருன்னு தெரியாது. சிங்களத்துலயும் போகுது. பேஸ்புக்ல எல்லாம் ஃபுல்லா ரீச் ஆகி பொம்பளை எல்லாம் போன் பண்ணி எதிராக போகுது. உள்ள ரீச் ஆகி போகுது. அதை விட்டுட்டு எதுக்கும் கொஞ்சம் இறைவனை பயந்து கொண்டு மச்சான். இதெல்லாம் வெரி டேஞ்சர். நான் ஒன்று சொல்லவா? நான் ஒன்று சொல்றேன். நான் 16 வருஷம் வெளிநாட்டுல இருந்தவன். நல்லா சம்பாதிச்சேன், நல்லா செலவு செஞ்சேன், நல்லா சூன் பண்ண எல்லாமே செஞ்சேன். நிறைய பேர் உதவியும் செஞ்சேன். கடைசிக்கு ஒரு மயிராண்டி எங்களுக்கு கூட இல்ல, கூட பிறந்ததும் இல்லாட்டி. மற்றது வந்து இன்னொன்று மச்சான், 5 வருஷம் இப்ப நான் ஸ்ரீலங்காக்கு வந்து நான் கொழும்புலாம் கல்யாணம் கட்டிக்கிறேன். உள்ள வார்த்தை WCLO மாவட்டத்தில் இப்ப அம்பாரில் இருக்கேன். அக்கா சொல்றது உண்மையான கதை. 5 வருஷமும் ஒரு கூலி தொழிலுக்கு போகல, எந்த விதமான தொழிலும் செய்யாம நான் திண்டுட்டு இருக்கேன். இறைவனை ரிஸ்க் கலக்குறான். என்ன தெரியுமா, நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, யாருக்கும் அநியாயம் செய்யறதுக்கு நினைக்கிறதும் இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதில்லை. உனக்கும் சொல்றேன், இந்த பேஷன்ல சொல்றேன், ஒரு ப்ரோவா நினைச்சு சொல்றேன், கூட பிறந்த மாதிரி சொல்றேன். இந்த விஷயத்தை நீ விடு. உனக்கு இங்கே இறைவன் ரிஸ்க் கலப்பானுங்கிற அந்த நம்பிக்கை வெய்ய மாட்டேன். யாரும் ஏமாத்து வேற இல்லாதவன் ஏமாந்துருவான், கஷ்டப்படுவான், பாவண்டா. சரியா? சரி, ஓகே பாய். ஒரு அண்ணனை நினைச்சு நானும் உங்களோட அட்வைஸ் ஏற்றுக்கிறேன். ஓகேடா பாய், ஓகேடா பாய், நல்லா. மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.